ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரிசி மாவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான காலை டிஃபன் சும்மா கலக்கலாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச மாவுனாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவுனாலும் சரி, பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ அரை கப்பு தேங்காய் துருவல் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாவோட. இப்போ ஒரு உருளைக்கிழங்க திருவி போட்டிருக்கேன். கேரட் இருந்தாலும் போட்டுக்கங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் சேர்த்துட்டு நம்ம தேவையான உப்புத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வாசமாக கமகமன்னு இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதாவது நம்ம அடை ஊற்றுற சைஸுக்கு நம்ம மாவை கலந்துக்கிறேன்னு ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைகளாம் நல்லா அட்ராக்ஷன் கலரில் இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு மாவு கரைச்சி எடுத்துருக்கணும். இப்போ ஒரு தோசை சட்டியை சுட வச்சு அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து குட்டியாக அடை மாதிரி செஞ்சு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாத்தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பெரிய தோசையாக நீங்கள் செய்யாதீங்க. இது நல்லா முருகலாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாம். குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொடுத்தாத்தையும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த ஓரங்கள்லாம் முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், இப்பையும் பிரட்டி போட்ட பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து இருக்குது. 2 பக்கமுமே பார்க்குறதுக்கே அவ்வளோ லுக்காக இருக்குது. இப்போ இன்னொரு கரண்டி மாவையும் நம்ம ஊற்றிக்கலாம். அதே அளவுக்கு தேங்க ஊற்றணும். பாருங்கள், நம்ம இழுத்தெல்லாம் தேய்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிரட்டி போட்டுக்கலாம். பிள்ளைங்க எனக்கு உனக்குன்னு சுட சுட நல்லா சாப்பிட்ருவாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியும் கார சட்னியும் செஞ்சுருக்கேன். சும்மா அட்டாசமாக இருந்ததுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு, பிரட்டி போட்டு அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெந்தாச்சு. அதையும் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம எல்லா தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம். குழந்தைங்க நீங்கள் சுட சுட கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. காலையில் நம்ம டிஃபனுக்கு மாவு இல்லையா, சட்டுன்னு நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப கை கொடுக்கும். பச்சரிசி மட்டும் இருந்தால் போதும், மாவு இருந்தால். பாருங்கள், இப்போ நல்லா ஊற்றி எடுத்தாச்சு. கார சட்னி, தேங்காய் சட்னி சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சட்னி ரெண்டுமே ரொம்ப தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி மாவு அடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்கப்பா. நன்றி, வணக்கம்.